சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து பாய் விடாரங்களுக்குலாம் பிரியாணி அனுப்புங்க அடுத்த வருஷம். சாதா இங்க ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, அதெல்லாம் தெளிவா தெரியுது. அங்க எங்க இருக்குது கிரிக்கெட் ஸ்டேடியம்? பின்ன இருக்குது. யாரெல்லாம் இது வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஸ்டார் நெல்லிக்கான்னு சொல்றாங்களா இல்ல புளிப்பு மாங்கான்னு சொல்லுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ फ्रेंड्स, வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு என்ன vlog பட்டு? இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். ஆமா, ரம்ஜான் யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்க சார்பா ஐ மீன் இன்னைக்கு வந்து ரம்ஜான் பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படி நாங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ தான் ஜஸ்ட் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் கூட ஆகல, பிரியாணி வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த பையன் ஆட்டிகிட்டே இருக்கான். இங்கே பாருங்க ரம்ஜான் பிரியாணி. பட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க, லஞ்சு சாப்பிட. ரம்ஜான் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். அச்சனே சாப்பிட்லாமா? என்னது? சரி சாப்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டையாவது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்க. சாப்பிடலாமா? என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிடலாம்? பிரியாணி. என்னது பிரியாணி? பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ் பட்டு பூஜை பாருங்களா, என் பையன் பண்ண வேலை எப்படி எல்லாம் சிக்கி இருக்கேன் பாருங்க நாங்க இவங்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் வந்து பிரியாணி சாப்பிட போகிறேன். பட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த பாய் வீட்டிலலாம் பண்ணுற பிரியாணி பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து நிறைய கறிப்பட்டை ஏலக்காய்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணுவாங்க, அதான் பிடிக்காது. ஏன் நானாக வந்து எந்த பிரியாணி இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவேன். நம்மளுக்கெல்லாம் பாய் வீட்டு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன், பார்க்க வச்சு சாப்பிட போகிறேன். அழகா இருக்கப்பட்ட உண்மையாவே வயசாயிட்டு வீடியோ எடுத்து ஆஃப் பண்றதுக்குள்ள ஏன் பூஜில கொட்டிட்டாங்க பாருங்க. இல்ல உனக்கு வயசாயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீட்டு பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டேன். அறிவச்சன் வந்து என்னை சாப்பிடவே விடலை, வீடியோ எடுக்கவும் விடலையா, அதனால கொஞ்சம் சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை வந்து சாப்பிட்டுருக்கேன். டேஸ்டா இருக்கு செமையா. சாப்பிட அம்மா சாப்பிட விடு. அம்மா பாவம் தானே, அம்மா பாவம் தானே, நீ சாப்பிடு பட்டு. சரி நீ புளியமாத்து வரலையா? புளியமாத்து வரலையா? வரேன். யாரெல்லாம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து பாய் விடாரங்களுக்குலாம் பிரியாணி அனுப்புங்க அடுத்த வருஷம். சரி நான் போய் புளியம்பழம் உங்களுக்கு போறேன் கிரியா. நான் போய் புளியம்பழம் உங்களுக்கு போறேன். உங்களுக்கு பிரியாணினா பிரியாணி தான் வேற லெவல். சாதா இங்க ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, அதெல்லாம் தெளிவா தெரியுது. அங்க எங்க இருக்குது கிரிக்கெட் ஸ்டேடியம்? பின்ன இருக்குது. தூக்கிப்பட்டல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. தெரியுதா? மரத்து மேல ஏறினா இருக்குது, தெரியுது, தெளிவா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று இருக்குது. இங்க இருந்து பார்த்தா சூப்பரா தெரியுது, அழகா. ஐபிஎல் மேட்ச் கூட நடக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டில் இருந்து இந்த டபராவை எடுத்துட்டு வந்தோம். இது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தண்ணி பிடிக்கிற டபரா, அது தண்ணி பிடிக்கிற டபரா. புளியாம்பழம் பொறுக்கிறதுக்குனே நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமாம், பின்ன அப்புறம் பொறிக்கு எடுத்து போகணும்ல. நல்லா சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு செரிக்கணும்ல, அதை புளியாம்பழம் பொறுக்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐயோ பட்டு வேற மேலே ஏறி இருக்காங்க, பயமா இருக்கு. இறங்கி வேணா கேட்கவே மாட்டுறாங்க. அப்புறம் எப்படி பாயத்தெல்லாம் உழுக்கு எடுத்துக்கிறியா? அப்புறம் எப்படி பாயத்தெல்லாம் உழுக்கு எடுத்து? ஒரு மூட்டை உலுக்கியாச்சு, அங்கே இருக்கு ஒரு மூட்டை. இன்னும் கொஞ்சம் எடுத்து உலுக்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நேற்று ஒரு மூட்டை உழுக்கணும், இன்னைக்கு ஒரு மூட்டை. இன்னைக்கு ஒரு மூட்டை தானே வந்தது? ஆமாம். யாருக்கு 10 கிலோ புளி வேணுமோ ரெடியாக இருக்குது சொல்லுங்க. இல்லை பட்டியா? ஆமாம், இன்னும் வந்து 2-3 நாளில் வந்து டெலிவரி பண்ணுறோம்.
புளி ரேட் சொல்லிடுக்கிறியா? 150யா? கையால உரிச்சு கையாலே அரைச்சி அரிஞ்சு ஓடுலாம் இல்லாம அரைச்சி விஷயத்துல போட்டு அப்புறம் இல்ல பட்ட கையாலே உரிச்சு அரியுதுல்ல, ஓடுலாம் இருக்காது. ஆமா, மிஷின்ல அரியத்துல ரேட் கம்மி தான், அது நல்லா இருக்காது. மிஷின்ல அரியிற புளி நல்லா இருக்காது. நம்ம எப்பவுமே கையில அரியிற புளி, அரியாமணில அரியிற புளி தான் நல்லா இருக்கும். சுத்தி வச்சுலாம் கையில நிறைய பேர் உடச்சி எடுப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது. சுத்தி வச்சு இல்ல, மிஷின்ல இப்போ கொடுக்குது. ஏறும்போது எப்படியாவது ஏறிடுறோம், இறங்கும்போது தான் பயமா இருக்குது. எப்படி இறங்குதுன்னு தெரியலையே. இதுமாரி மரம் ஏறும்போது மரத்தை தொட்டு கும்பிட்டு தான் ஏறணும். மரத்தை விட்டு இறங்கும்போது மரத்தை தொட்டு கும்பிட்டு தான் இறங்கணும். களை போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போது உனக்கு போகிறோம். என்னது அது? புளியெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இதை வரைக்கும் பாருங்க மூட்டை. இந்த மூட்டை தோ இருக்குது. இது வந்து மதியானம் காய வச்சேன். இது பேர் வந்து புளிமாங்கான்னு சொல்லுவோம். புளிமாங்கா, புளிப்பு புளிமாங்கா தானே கரெக்டா? யாருக்கு தெரியும்? இது வந்து இது பேர் புளிமாங்கா. இது வந்து நல்லா ஸ்டார் நெல்லிக்காய். ஸ்டார் நெல்லிக்காய். இது ஸ்டார் நெல்லிக்காய்னு வச்சுக்கோங்க, புளிமாங்காய் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது வந்து பக்கத்துல பாய் வீடு இருக்கு, அவங்க வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இது வச்சு இந்த ஊறுகாய் போட்டு நீங்க ஒரு வருஷத்துக்கு கூட வச்சு இந்த சாப்பிடலாம். நல்லா இருக்கும்மா. நம்ம இது பேசுக்குள்ளே இருக்கு, எச்சு ஊறுது பாரு, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆனா வந்து இது பிரெக்னன்ட் லேடிலாம் இது சாப்பிடலாம். புளிப்பா யாராருக்கெல்லாம் புளிப்பு சாப்பிடணும்னு தோணுதோ அவங்களாம் சாப்பிடுங்க. 2 எடுத்து சாப்பிட்டுடு. ஐயோ செம்மையா கூசுது பல்லு. நல்லா இருக்கு, வாசனையும் நல்லா இருக்கு. இப்ப பாருங்க கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வெயிலெல்லாம் காய போட்டாலே எப்படி சேஞ்ச் ஆகும், ஊறுகாய் மிளகாலாம் போட்டு சேஞ்ச் ஆகிடும்ல, அது மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே காய போட்டிருக்கேன். இன்னும் இது 15 நாள் இல்லை 10 நாள் நல்லா வெயில சுள்ளுன்னு காயட்டும். காஞ்சதும் இது நல்லா மொறுமொறுன்னு சலசலன்னு ஆகிடும். எடுத்து மீன் குழம்பு சாம்பாரில் போட்டு குழம்பு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஆனால் இது வந்து எப்படின்னா நீங்கள் மாங்காய்க்கு பதில் இதை 2 போட்டு யூஸ் பண்ணலாம் மீன் குழம்புல. பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. மீன் குழம்புல மாங்காய்க்கு பதில் இதை யூஸ் பண்ணலாமா? யாரெல்லாம் இது வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஸ்டார் நெல்லிக்கான்னு சொல்றாங்களா இல்லை புளிப்பு மாங்கான்னு சொல்லுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க.